தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஜே தமிழா சாங்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம அகத்தியா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் காஸ்டிங் க்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவா, ராஷிகண்ணா, அர்ஜுன் சார், அப்புறம் யோகி பாபு, விடிவி கணேஷ், ரெடன் கிங்ஸ்லி, ராதா ரவி சார் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா நம்ம விஜய் சார் தான். இவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஹாரர் சப்ஜெக்டில் இப்படி ஒரு த்ரில்லிங்கான வேறு ஒரு ஜானரில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துடணும். இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்காக இருக்கட்டும், இந்த கேஸ்டிங் அண்ட் க்ரூவாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு காம்பேக்டாக ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த டிமாண்டி காலனியை தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. ஒரு ஆங்கிலோ இந்தியன் இங்கே செட்டில் ஆகுறாங்க. அவங்க ஒரு அடக்குமுறையை கையாண்டு நாட்டு மக்களை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அவர்கிட்ட நம்ம தமிழ் டாக்டர், அதாவது அர்ஜுன் சார் தமிழ் சித்தா டாக்டராக அங்கே ரெப்ரசன்ட் ஆகுறாரு. அவர் என்னெல்லாம் நல்லது பண்ணுறாங்க, அவர் பண்ணுற நல்லதெல்லாம் அந்த ஆங்கிலோ இந்தியனுக்கு பிடிக்கல. அவர் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாரு. இதுக்கு இடையில ஒரு நாஞ்சி படையை சேர்ந்தவர் ஒருத்தர் அந்த ஆங்கிலேயரை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. இதுதான் ஒரு கதையோட முக்கியமான கருவாக நம்ம சொல்லலாம். இப்போ நான் சொன்னது இந்த படத்தில் வர ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக் சீக்வெண்ட்டு. ஆனால் ஓப்பன் பண்ண உடனே ஒரு பேய் பேத்தவன் சாங் வாசின்னு இருக்கும். என்னது, பேய் பேத்தவன் சாங் வாசிக்குமா? அந்த மாதிரி நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா பேய் பயம்புத்துற வேலையை விட்டுட்டு ஓப்பன்லேயே ஸ்கோர் கார்டெலாம் வச்சு பேத்தவன் சாங் வாசின்ட்டுருக்கு. நமக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய ஹாரர் ஃபீல் கொடுக்கணும்னு நினச்சிட்டு கொண்டு போகிறாங்க. ஆனால் நமக்கு அந்த பயம் வரல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த சீக்வன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆர்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட திருவண்ணாமலையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு வராரு. அவர் நினச்ச மாதிரி ஒரு மூவியும் கமிட் ஆகுறாரு. ஹீரோ கமிட் ஆன பிறகு அந்த படத்துக்குண்டான செட்டை மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பெரிய பாலடைஞ்ச பங்களாவை வாடகைக்கு எடுத்து அதை செட்டு போட்டு ஆர்ட் டைரக்டர்ன்றதுனால அவரோட ஒர்க்கை அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படி பண்ணிகிட்ருக்கும் பொழுது அந்த படம் பாதிலே ட்ராப் ஆகுதுங்க. அதாவது படத்துக்குள்ளே படம் நான் சொல்கிறது. படம் ஹீரோவும் அந்த ஹீரோயினும் எங்கேயோ போயிடுறாங்க. அதனால் படம் பாதிலே ட்ராப் ஆகிடுது. ஸோ என்னடா இது, 30 லட்ச ரூபா கொடுத்து நம்ம போட்ட செட்டு வீணாக போச்சு, படமே பாதிலே ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விரக்தியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ புலம்புறாரு. நம்ம காசு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவண்ணாமலையில் இருக்க அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இவர் கேட்குறாரு, என்ன பண்ணலாம் அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு. அப்புறம் கடைசியாக ஃபைனலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம செட்டு போட்டிருக்கிறது ஒரு ஹாரர் எஃபெக்டில் இருக்குது. இந்த ஹாரர் எஃபெக்டில் இருக்க இந்த வீடை நம்ம ஏன் ஸ்கேரி ஹவுஸாக மாற்றக்கூடாது? ஸ்கேரி ஹவுஸாக மாற்றினா இப்போ ஸ்டூடெண்ட்ஸு பசங்க எல்லாமே இதை பார்ப்பாங்கல்ல. பார்க்கும்பொழுது நமக்கும் நம்ம போட்ட காசு நமக்கு லாஸ் ஆகாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனோவேட்டிவாக வழக்கம் போல் ஹீரோயின் இனோவேட்டிவாக ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த பங்களாவை ஸ்கேரி ஹவுஸாக செட்டை மாற்றிடுறாங்க. இதுதான் பிகினிங். வழக்கம் போலவே படத்தில் இருக்க ரெடன் கிங்ஸ்லி, அப்புறம் நம்ம விடிவி கணேஷ், அப்புறம் கூட ஜீவாவுக்கு ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார். அவர் பேர் எனக்கு தெரில, நல்ல பேர் என்ன பேருன்னு தெரில. அவர் காமெடி பண்ணுறன்ற பேரில் ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, குறை சொல்லக்கூடாது. ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. 2-3 இடத்துல நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க. அது நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் கதை களம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த வீடு, அந்த செட்டு, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த செட்டை சுற்றி தான் முக்கியமான சப்ஜெக்டே நகருது. பிகினிங்லேயே இது ஒரு ஸ்கேரி ஹவுஸ்ன்னு சொல்லிடுறதுனால நமக்கு அந்த டெப்த்து நமக்கு புரியல. ஆனால் ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அழகாகவே சொல்லியிருக்காங்க. பியானோக்குள்ளே ராதா ரவி சார் உட்காந்துருப்பார் பேய். அவர் டக்குன்னு கண்ணை திறக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அந்த பியானோவை சுற்றி தான் இந்த கதைக்கிழமே பிகினிங்கில் மூவ் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த பியானோக்குள்ளே ஒரு கீவேர்டு வச்சுருப்பாங்க. ஒரு நோட்டுக்கும் ஒரு கீவேர்டு வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு கீ ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஒரு லாக் அங்கே ஓப்பன் ஆகும். அது நமக்கு லாஸ்ட்டில் தான் நமக்கு என்னென்னு புரியும். திருவண்ணாமலை எதுக்கு ஹீரோவோட நேட்டிவாக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வாழ்ந்த பூமி. ஏன்னா சித்தர்களோட அருளால் பிறக்கிற ஒரு குழந்தையாக ஹீரோவை சித்தரிக்கிறாங்க. இந்த சித்தர்களோட அருளால் இவர் என்ன விஷயம் இன்னோவேட்டிவாக கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, எலும்புருக்கி நோயான கேன்சருக்கு ஹீரோ மருந்து கண்டுபிடிக்கிறாரு. எதனாலனா இந்த ஸ்கேரி ஹவுஸோட உதவியால். இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு ஃப்ளாஷ்பேக்கு தான் இந்த அகத்தியா படத்தோட முழு கதைன்னு கூட சொல்லலாம். கேன்சருக்கு மருந்து அப்படின்னா இப்போ லைவில் இருக்க ஜீவா கண்டுபிடிக்கல. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அர்ஜுன் சார், அதாவது சித்தார்த்தா வாழ்ந்த அர்ஜுன் சார் தான் கண்டுபிடிக்கிறாங்க ஆங்கிலேயர் காலத்தில். அந்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் இவர் எலும்புருக்கி நோயான கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது அந்த ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கலைன்றதுனால இவரை ஒரு நம்ப வச்சு
வழக்கம் போல் நம்ப வச்சு ஒரு பழி வாங்குற ஒரு கதை. அந்த கதையில் வந்து இவங்கெல்லாம் வந்து இறந்து அமானுஷ்யமாக மாறி இவங்க எப்படி வந்து இந்த கேன்சர் மருந்தை வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கான்செப்ட். ஆக்சுவலாக படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1935 to 40 அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு சீக்வன்ஸும் அப்புறம் ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஒரு சீக்வன்ஸும் இது ரெண்டுமே மாறி மாறி நமக்கு காட்டுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த சின்ன சின்ன கேஜெட்ஸ்லாம் வரும். அந்த பழைய வாய்ஸ் ரெக்கார்டரு 1940s யூஸ் பண்ண வாய்ஸ் ரெக்கார்டரு, அப்புறம் வீடியோஸு விஷுவலாக ஷூட் பண்ண வீடியோ, அதெல்லாமே வந்து நம்ம ஹீரோ ஜீவா கையில் கிடைக்க அப்போ அர்ஜுன் சார் வந்து சித்தார்த்தன் நடித்த அர்ஜுன் சார் வந்து என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, இன்னோவேட்டிவ் என்னெல்லாம் அந்த மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த கேஜெட்ஸ்லாம் இவர் கைக்கு கிடைக்க இவர் வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து ஏதோ எனக்கு சொல்ல வராங்க, எனக்கு சித்தர்கள் வந்து ஏதோ சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த பாதையில் வந்து இவர் ட்ராவல் பண்ணுவார். இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940s யூஸ் பண்ண அந்த ரெக்கார்டராக இருக்கட்டும், அந்த வீடியோ இதுவாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓ இப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற வந்து நம்ம தெரிஞ்சிக்கிற மாதிரி நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்குது. நான் கதையில் வந்து பிகினிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நாஞ்சி படையை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த ஆங்கிலேயரை அழிக்கணும் அப்படின்னு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜீவா சார் தான். ஏன்னா பிகினிங்கில் ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து ரொம்ப ஒரு சஸ்பென்ஷனாக கொண்டு போவாங்க, அது யாருன்னே தெரியாத மாதிரி கொண்டு போவாங்க. ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸில் இவர் தான் வந்து அந்த பிரிட்டிஷை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து ஒரு 4-5 அட்டம்ப்ட் பண்ணியிருப்பார். கடைசியில் ஒரு அட்டம்ப்ட் கூட கரெக்டாக சக்ஸஸாக முடிஞ்சிருக்காது. ஏன்னா ஒரு டைமும் வந்து கூட வந்து அந்த பிரிட்டிஷ் கூட வந்து அர்ஜுன், அந்த டாக்டர் சித்தா டாக்டர் வந்து அர்ஜுன் வந்து கூட இருப்பார். அவர் கூட இருக்கும்பொழுது வந்து ஒரு டைமும் வந்து அவர் காப்பாற்றிட்டே இருப்பார் அந்த பிரிட்டிஷை. அவர் கிட்டத்தட்ட அந்த ஒரு டைமும் இவர் காப்பாற்றும் பொழுது சித்தா டாக்டருக்கான அர்ஜுன் சாருக்கும் அந்த பிரிட்டிஷ்க்கும் நடுவில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து டெவலப் ஆயிரும். அந்த பாண்டிங் டெவலப் ஆக அந்த பிரிட்டிஷோட சிஸ்டர் கை கால் வராமல் இருப்பாங்க, அவங்கள வந்து இவர் குணப்படுத்திகிட்டு இருப்பார். சித்தா டாக்டர் குணப்படுத்திகிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு லவ் வரும். அந்த லவ்வை வந்து அந்த பிரிட்டிஷ் வந்து பார்த்துட்டு ஓ இப்படி போதா கதை அப்படின்ற மாதிரி ரொம்ப பிளான் பண்ணி இவன் வந்து விட்டால் இவன் பெரிய ஆளாகிடுவான், ரெகுலராக வர இது தானே, இவன் பெரிய ஆளாயிரும் அப்படின்றதுனால அவனை வந்து நம்ம போட்டு தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து அர்ஜுன் சாரை வந்து சாகடிச்சிருவாங்க. அந்த சித்தா டாக்டரை விட்டுட்டு போன ஒரு கேட்ஜெட்டு ப்ளஸ் அந்த ஒரு புக்கு அந்த எல்லாத்தையுமே ஹீரோ கலெக்ட் பண்ணி அந்த ரூட்லேயே கரெக்டாக ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இங்கே தான் அந்த எலும்புரிக்கு நோய்க்கு உண்டான மருந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேய் வந்து உயிர் தெழுந்துடுது. அந்த உயிர் தெழுந்து என்ன பண்ணுது, இவங்களை எடுக்க விடலையா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸு. ஆனால் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஜி ஒர்க் அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து அந்தளவுக்கு உயிரை கொடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாஞ்சி படை வீரர் வந்து உயிர்த்து வந்துடுவார், ப்ளஸ் அந்த பிரிட்டிஷும் வந்துடுவான், ப்ளஸ்ஸு சித்தா டாக்டரும் அந்த ரொம்ப அழகாக அந்த கிராஃபிக்கில் ரொம்ப அழகாக சூப்பராக அந்த பேயும் சண்டை போடுற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த செட்டுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் அவுட்டோர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், செட்டுக்குள்ளேயே முடிக்க வேண்டிய எல்லா சீக்வன்ஸையும் முடிச்சுட்டு இது தாண்டா படம், இது தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் ஒரு என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வழக்கம் போல் நம்ம அர்ஜுன் சார் பார்க்குற அந்த ஒரு ஃபீலு, ப்ளஸ் நிறைய இடங்களில் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய எல்லாத்தையும் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வராங்கன்றது தான் நம்ம சொல்லணும். அதில் வந்து நம்ம விஜய் சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸை கொடுத்துடணும். படத்தோட டைட்டில் அகத்தியான்ற டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாக அந்த சித்தா டாக்டருக்கு எல்லாமே என்னெல்லாம் கொடுக்கணுமோ அந்த ரோலுக்கு உண்டான எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து, அந்த ஹீரோ ரோலுக்கு உண்டான எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து, நம்ம பாரம்பரியம் மறக்காமல் இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம், இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கணும், இந்த மருந்துகள்லாம் இது பண்ணால் இது குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்த சப்ஜெக்டை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்க சொல்ல வந்ததையும் எக்ஸ்ட்ராவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றும் என்ன மாதிரி 90s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக டைம் இருந்தால் போய் தியேட்டரில் போய் பாருங்கள், இல்லைனா அடுத்து ஓடிடி அந்த மாதிரி ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா பாருங்கள். ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ஹாரர் மூவியில் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட சப்ஜெக்ட் உள்ள ஒரு படம் அப்படின்னா அது வந்து அகத்தியா. அது 100க்கு 100% எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் உறுதியாக சொல்லலாம். ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு உண்டான எல்லா குணாதிசயங்களும், ஒரு டாக்டருக்கு உண்டான எல்லா குணாதிசயங்களும், ஒரு ஹாரர் சப்ஜெக்ட்டுக்கு உண்டான எல்லா குணாதிசயங்களும் உள்ள ஒரே படம்னா அகத்தியாவை சொல்லலாம்.
மியூசிக்கில் வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா ரொம்பவே பேக்ரவுண்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை பற்றி சொல்லணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அவரை பற்றி உங்களுக்கே தெரியும். பேக்ரவுண்ட் எந்த இடத்துல ஏற்றி இறக்கணும் எல்லாமே பக்காவாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் 3 பேயும் சண்டை போடும். 3 பேயும் சண்டை போடும்போது அகெயின் பெத்தோவன் வாசிப்பாங்க. அந்த சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி பெத்தோவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சூப்பராக செட் ஆகிருந்துச்சு அந்த கிளைமேக்ஸு. கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். படக்குழுவுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ரொம்ப நாள் கழித்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு படம் அழகாக விஜய் சார் எடுத்திருக்காங்க. ஜீவா சாருக்கும் வாழ்த்துக்கள், அர்ஜுன் சாருக்கும் வாழ்த்துக்கள், படக்குழு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நன்றி. நம்ம சேனலுக்கு கொடுக்க வேண்டிய ஆதரவை கண்டிப்பாக கொடுத்துட்டே இருங்க. ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இடியாப்பம் சாங், கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். என்னோடய சேனலில் தான் இருக்குது. உங்களுடைய ஒரு சப்போர்ட்டும் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கமெண்ட்டு, லைக்கு, ஷேர் எல்லாமே பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.